இப்போ தான் ரெக்கார்டிங் ஆகுது. இப்போ தான் ரெக்கார்டிங் ஆகுது. இது ஒரு பார்ட் தான். இது ரெக்கார்ட் பண்ணுறோம். இதுதாங்க இஆர்பிக்கு முன்னாடி இப்படி தான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாமே. ஓகேங்களா? இப்போ இவங்க விட்டுருங்க. இவங்க விட்டுருங்க. இது வந்து டேட்டா இன்கன்சிஸ்ட். இது வச்சுக்கிட்டு யூ கான் டேக் எனி டிசிஷன் எடுக்க முடியாது. ஒன்ஸ் நீங்கள் டிசிஷன் ப்ராப்பராக எடுக்கல என்ன ஆகும்? பிஸ்னஸ் வந்து படுத்துடும். இப்போ நோக்கியா இருந்தாங்க. நோக்கியா தான் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து மொபைல் லீடர், வேர்ல்டு லீடராக இருந்தாங்க, பயங்கராக இருந்தாங்க. இன்னைக்கு எங்கே இருக்காங்க அவங்க? எங்கேயுமே இல்லை. பிகாஸ் அவங்கள வந்து டிசிஷன் எடுக்க முடியல. ஒழுங்காக டிசிஷன் எடுக்காமல் போயிட்டாங்க மார்க்கெட்டில். ஸோ இது மாதிரி குரூஷியல் டிசிஷன்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டியிருக்கும் ஃபினான்ஷியல் சைடில் இருந்து. இல்லைங்களா? அது மாதிரி இதெல்லாம் இது வச்சுக்கிட்டு எடுக்க முடியாது, நம்மளால் எடுக்க முடியாது. ரெண்டாவது என்ன பிரச்சனை கேட்டிங்கன்னா, நேற்று வரைக்கும் நம்ம எந்த டாக்ஸேஷன் இருந்தோம்? வேட்டுங்கிற ஒரு டாக்ஸேஷன் இருந்தோம். இன்றைக்கி எதில் இருக்கோம் நம்ம? இன்றைக்கி வந்து ஜிஎஸ்டிங்கிற ஒரு டாக்ஸேஷனில் இருக்கோம். வேல்யூ ஆடட் டேக்ஸ் அது இருந்தோம். இன்றைக்கி வந்து சில கண்ட்ரி இருக்குது, சில கண்ட்ரியில் கிடையாது. ஸோ இப்போ என்னாச்சு, இது கொண்டு வந்துட்டாங்க. என்ன பண்ணணும்? நான் இஆர்பிக்கு முன்னாடி எத்தனை சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன்? ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு சாஃப்ட்வேர் இருக்குங்களா? இது இந்தியான்னு எடுத்துக்கோங்க. இந்தியாவில் இவ்வளோ டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ பேரலாக எங்கே இருக்கும்? யூஎஸில் இருக்கும், எனக்கு யூகேயில் இருக்கும், ஜெர்மனியில் இருக்கும், எல்லா பக்கம் இருக்கும். ஸோ இந்தியா சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் எனக்கு 100 சாஃப்ட்வேர், ஷோரூமு 80, மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு பிளான்ட்டுக்கு எல்லாம் சேர்த்து 100 சாஃப்ட்வேர் இருக்கும். 100 சாஃப்ட்வேரையும் இப்போ என்ன பண்ணணும்? நான் 100 சாஃப்ட்வேரையும் ஐ ஹவ் டு மாடிஃபை. அந்த காலத்து இப்போல்லாம் ஊப்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் ஒரு கான்செப்ட் இருக்குது, சரிங்களா? அது ஸோ அப்போல்லாம் என்ன பண்ணணும்? லிட்ரலாக போய் ஐ ஹவ் டு ரீரைட் த ப்ரோக்ராம். அப்போல்லாம் எதுவும் கிடையாது. ஒவ்வொரு சாஃப்ட்வேராக எடுத்து ஐ ஹவ் டு ரீரைட்டாக ஒரு ரீகோட் பண்ணுவேன் ஒவ்வொரு சாஃப்ட்வேருக்கு. இந்த 100 சாஃப்ட்வேர் எடுத்து தனித்தனியாக பண்ணுறதுக்கு வந்து டிடிஎஸ் இருக்குல்ல, வெறும் ரொம்ப டிடிஎஸ், காஸ்ட்லி, டைம் கன்சூமிங், எல்லாமே ஜாஸ்தி இருக்குங்களா? இன்றைக்கி ஒரு மாடிஃபிகேஷன் வந்திருக்கு. ஓகே, நான் பல்ல கடிச்சிட்டு பண்ணிட்டு அது வழியே கிடையாது. இது வந்து கவர்மெண்ட்டில் பண்ணியே ஆகணும், நான் பண்ணிட்டேன். ஸோ இது மாதிரி நிறைய ஃபியூச்சர் மாடிஃபிகேஷன் நிறையா இருக்குது. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, மிஷின் லாங்குவேஜ் எல்லாம் நிறையா வந்துருச்சு. ஆட்டோமேஷன் நிறையா வந்துருச்சு. சாஃப்ட்வேர்லேயும் ஆட்டோமேஷன் வந்துருச்சு, இதுலேயும் நார்மல் ப்ராசஸ்லையும் ஆட்டோமேஷன் வந்துருச்சு. ஸோ நீங்கள் வந்து இப்போது இந்த சேனல் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி வந்து 6-7 மணிக்கு ஆஃபீஸ் போட்டுன அப்புறம் எனக்கு வெண்டார் வந்து குட்ஸை டெலிவரி பண்ணுறாங்க. ஸோ நான் இந்த டெலிவரி பண்ண குட்ஸை வந்து நான் எப்படி சிஸ்டமில் அப்டேட் பண்ணுவேன்? நான் எப்படி அப்டேட் பண்ணுவேன்? அடுத்த நாள் காலையில் வந்து அந்த டெலிவரி சலான் இருக்கும், குட்ஸ் ரெசிப்ட் நோட் இருக்கும், அதை வச்சுக்கிட்டு சிஸ்டமை திறந்து லிட்ரலாக மேனுவலாக வந்து என்ன பண்ணுவேன்? அப்டேட் பண்ணுவேன் சிஸ்டமில். இப்போல்லாம் அப்படி கிடையாது. இதெல்லாம் நீங்கள் அமேசானில் ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணுறீங்க, 4 ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணுறீங்க, ஒன்று டேமேஜ் ஆகிடுச்சு, ரிட்டர்ன் கொடுக்குறீங்க. ரிட்டர்ன் வந்து என்ன பண்ணுறாங்க? ஒரு ஸ்கேன் பண்ணுவாங்க, பார் கோடை வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸ்கேன் பண்ண என்ன ஆகும்? ஸ்டாக் அப்டேட் ஆகிடுவாங்க. அதே மாதிரி என் குடோனில், என் யார்டில் எப்போல்லாம் மெட்டீரியல் வருதோ என்ன ஆகும்? அங்கே ஒரு ஸ்கேன் பண்ணுவாங்க. நான் சிஸ்டத்தில் உட்காந்து திறந்து வச்சுக்கிட்டு இந்த பேப்பர் வச்சுக்கிட்டு மேனுவலாக ஃபிட் பண்ணணுன்னு அவசியமே இருக்காது. சிஸ்டம் என்ன பண்ணும்? ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகும். இது மாதிரி நிறைய மாடிஃபிகேஷன் வரும். ஒவ்வொரு வாட்டியும் நான் உட்காந்து பண்ண முடியாது. ஒவ்வொரு வாட்டியும் 100 சாஃப்ட்வேர் உட்காந்து பண்ண முடியாது என்னால். சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ணலன்னு என்ன ஆகும்? இந்த மைக்ரோசாஃப்ட் வந்து இந்த ஏர்லைன்ஸில் ஒரு கிராஷ் ஆச்சு தெரியுங்களா? அப்போது மைக்ரோசாஃப்ட் ஏர்போர்ட்டில் வந்து போர்டிங் பாஸ் இஷ்யூ பண்ண முடியல, சாஃப்ட்வேர் இஷ்யூனால. எவ்வளோ லாஸு? 4 ஹவர்ஸ் என்னமோ தான் இருந்துச்சு. அது எக்கச்சக்க லாஸு, சரிங்களா? அது மாதிரி எனக்கு ஊர் ஃபுல்லாக கம்பெனி இருக்கும். இப்போ கோக் எடுத்துக்கோங்களேன். கோக்குக்கு எங்கெங்கெல்லாம் பிரான்ச் இருக்குது, கொக்கோ கோலாக்கு அக்ராஸ் குளோப் ஃபுல்லாக வச்சுருக்கிறான். அவனுக்கு ஒரு நாள் பிஸ்னஸ் உட்காந்து என்ன ஆகும்? மொத்தமாக லாஸ் ஆகிடும். ஸோ இது மாதிரி ரிஸ்க், இது மாதிரி பிரச்சனை, நிறைய பிரச்சனை இது மாதிரி. ஸோ இதெல்லாம் பார்த்தாங்க. இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக அவங்க வந்து என்ன பண்ணாங்க? தே கேம் அவுட் வித் எ கான்செப்ட் கால்ட் என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங்னு ஒரு கான்செப்டுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. ஸோ என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங், ஒரு கம்பெனி நடத்துறதுக்கு என்னெல்லாம் ரிசோர்ஸ் வேணும் உங்களுக்கு? ஒரு பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறீங்க, உங்களுக்கு என்னெல்லாம் ரிசோர்ஸ் வேணும்? ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன ரிசோர்ஸ் வேணும்? மணி. ஃபஸ்ட்டு மணி வேணும் உங்களுக்கு. கேபிட்டல் தான் மணி. மணி வேணும். வெறும் மணி வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஐ நீட் மேன் பவர். ஸோ மேன் பவர் வேணும். எனக்கு ஒரு மிஷினரி வேணும், எனக்கு ஒரு மெட்டீரியல் வேணும். இப்போ எல்லாம் ஒன்றும் மெட்டீரியல் வேணும். எனக்கு ஒரு நான் பண்ண இது வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு மார்க்கெட்டிங் வேணும். ஸோ இதெல்லாமே வேணும். இது ஒரு மாடல். மாடலில் வந்து எஸ்ஏபியில் என்ன சொல்லுவாங்க? இந்த மாடலுக்கு பேர் எஃப்ஐ மாடல்.
எஃப்ஐ மாடலு, மேன் பவருக்கு வந்து ஹெச்ஆர் மாடலு, மெஷினரிக்கு வந்து பிளான்ட் மெயின்டெனன்ஸு, ப்ரொடக்ஷன் பிளானிங் இதுவும் வரும். இல்லை ஸோ மெட்டீரியலுக்கு வந்து எம்எம் மாடலு, மார்க்கெட்டிங் வந்து எஸ்டி மாடல். ஒரு 5 மாடல் இருக்குது. இது இல்லாமல் நம்ம ஒரு மெத்தடாலஜி கிரியேட் பண்ணோம். ஒரு மெத்தடாலஜி வச்சுப்போம். என்னென்னா கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்டு, சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டு. கஸ்டமர் ரிலேஷன் மேனேஜ்மெண்ட் வரும்போது என்ன வரும், லாஜிஸ்டிக்ஸ் வரும், எஸ்டி வரும். இதெல்லாம் இந்த நிறைய மாடல் கம்பைன் பண்ணது தான் என்னது இது மாதிரி மெத்தடாலஜி. எஸ்சிஎம்சி வரும். சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டுக்கு எஸ்டி வரும், லாஜிஸ்டிக்ஸ் வரும், சேல்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அவங்க தான் சேல்ஸ் பண்ணுவாங்க, கஸ்டமர் அவங்க தான் டீல் பண்ணுவாங்க. அது மாடல் வரும், லாஜிஸ்டிக்ஸ் மாடல் வரும், ப்ளஸ் பிபி மாடல் எல்லாமே சேர்ந்தது தான். பிபி மாடல் எம்எம் எல்லாமே சேர்ந்தது தான் லாஜிஸ்டிக்ஸில் வரும். ஸோ இதெல்லாமே என்ன பண்ணுவோம், எத்தனை எம் இருக்குது, 6 எம். நாங்கள் படிக்கும்போது அந்த காலத்தில் சொல்லுவோம் 6M கான்செப்ட்னு. 6M கான்செப்ட், 6M கான்செப்ட், 6M கான்செப்ட் இதுதான் 6 எம். எம் 5 எம், இது ஒரு 6வது எம். இப்போ சொல்லாதீங்க, இப்போ நான் அந்த ஒரு வந்த புதுசாக சொல்லிட்டு இருக்கேன் 6M கான்செப்ட். ஸோ நான் இங்கே என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்துக்கும் ஒரே சாஃப்ட்வேர். உங்கள் 4 கடை வச்சுருக்கீங்களா, நீங்கள் ஒவ்வொரு இடத்துல ஒரு கடை வச்சுருக்கீங்களா, எங்கே போச்சு, உங்கள் 4 கடை இருக்குல்ல, இந்த 4 பேருக்குமே ஒரே சாஃப்ட்வேர் கொடுத்துருக்கீங்க. 4 பேருக்குமே ஒரே சாஃப்ட்வேர். இது எக்ஸல் ஷீட்டில் காமிச்சு 4 பேருக்குமே எல்லாத்துக்கும் ஒரே சாஃப்ட்வேரு. இந்த என்ன தெரியுங்களா ஒரே ப்ளஸ் பாயிண்ட்டு, இந்த எல்லாத்துக்கும் ஒரே சாஃப்ட்வேர் தான். இந்தியாவில் இருந்தாலும் சரி, யூஎஸ்ல இருந்தாலும் சரி, யூகேல இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே நான் என்ன பண்ண போகிறேன், ஒரே ஒரு சாஃப்ட்வேர் தான் கொடுப்பேன். இங்கே பண்ணுறதெல்லாம் எங்கே சேவ் ஆகும், சிங்கிள் சாஃப்ட்வேர் தான். சிங்கிள் சாஃப்ட்வேர் எல்லாருமே இந்த சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணுவாங்க. எல்லாருமே இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவாங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரே சாஃப்ட்வேர். இந்த எஸ்ஏபிங்கிற வந்து இட் வில் சப்போர்ட் எஃப்ஐ, இட் வில் சப்போர்ட் ஹெச்ஆர், இட் வில் சப்போர்ட் பிபி, இட் வில் சப்போர்ட் பிஎம், இட் வில் சப்போர்ட் சிஓ கண்ட்ரோலிங், இட் வில் சப்போர்ட் எஸ்டி. எல்லாம் உங்கள் கம்பெனியில் இருக்கிற 20 இது மாதிரி எத்தனை மாடல் இருக்குது எஸ்ஏபியில், 28+ மாடல்ஸ் இருக்குது. உங்கள் எல்லாத்துக்குமே தனித்தனி சாஃப்ட்வேர் கிடையாது, இல்லைன்னா எல்லாத்துக்கும் ஒரே சாஃப்ட்வேர் தான். இந்தியாவிலேருந்து எங்கன்னா சேவ் பண்ணாலும் சரி, எங்கேருந்து சேவ் பண்ணாலும் சரி, நீங்கள் சென்னையில் வச்சுருக்கீங்கன்னா உங்கள் சென்னையில் தான் என்ன இருக்கும், சர்வர் உங்கள்கிட்ட இருக்கும். சென்னையில் உங்கள்கிட்ட தான் சர்வர் இருக்கும். இவங்க எந்த டிரான்சாக்ஷன் ஆந்திராவில் இப்போது மதுரையிலேருந்து 2 பீஸ் விற்கிறாங்கன்னா அது அவங்க சிஸ்டமில் ஸ்டோர் ஆகாது, இந்த சர்வரில் வந்து ஸ்டோர் ஆகும். சென்னையில் தான் சர்வர் இருக்கும். இப்போ நான் வந்து யார்ட்டையும் கேட்கவே வேண்டாம், இந்த தேதிக்கு இந்த டைமுக்கு எவ்வளோ ஃபினான்ஸ் இருக்குது, எவ்வளோ ஸ்டாக் இருக்குது, எத்தனை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, எத்தனை விற்றுருக்காங்க, எல்லாருமே நீங்கள் உங்கள் சர்வரில் போய் பார்த்தா போதும். இப்போ எல்லாமே என்ன ஆகும், சர்வரில் போய் ஸ்டோர் ஆகிடும். எல்லாமே சர்வர் ஸ்டோர் ஆகிடும். நீங்கள் யார்ட்டையும் எதுவும் கேட்க வேண்டாம். ஸோ கோக் கம்பெனிக்காரன் எடுத்துக்கோங்க, அவனுக்கு எப்படி இருக்கும் பிஸ்னஸ் பண்ணி ஒரு கண்ணை கட்டி விட்டா மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு ஒன்றும் தெரியாது. இப்போ வந்து சர்வர் எங்கே இருக்கும், யூஎஸில் இருக்கும் சர்வர். யூகேலேருந்து ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணாலும் சரி, யூஎஸ்லேருந்து ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணாலும் சரி, இங்கே அப்டேட் ஆகிடும். இங்கே அப்டேட் ஆகிடும், யார்ட்டையும் எதுவும் கேட்க வேண்டாம். இல்லை ஒரு எல்லாத்துக்கும் ஒரே சாஃப்ட்வேர் தான். நான் காமிக்கிற பாருங்க, இங்கே இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாம் பண்ணுவோம், இப்படி தான் கொடுப்பாங்க. நான் யூஎஸ் கம்பெனி ஒர்க் பண்ணிட்டு தான் வச்சுருக்காங்க, இந்த ரிமோட்டுன்னு கொடுப்பாங்க. ஸோ இதுதான் ஐடி கொடுத்துருவாங்க எனக்கு. இந்த ஐடியில் போய் தான் நான் ஒர்க் பண்ணுவேன். எஸ்ஏபி சாஃப்ட்வேரில் இப்படி தான் லாகின் பண்ணுவாங்க. உங்களுக்கு தனி சாஃப்ட்வேர் கொடுப்பாங்க. அது இருக்குங்க. இதுதான் ரிமோட்டு. நான் என்ன பண்ணுவேன், வீட்டில் உட்காந்து பண்ணுவேன். சென்னையில் வீட்டு இருக்கும்போது எங்கள் ஆஃபீஸ் எங்கே இருக்குது, யூஎஸில் இருக்குது ஆஃபீஸ். நான் அவங்களோட சர்வரில் போய் கனெக்ட் பண்ணுறேன். நான் அவங்க சர்வரில் போய் கனெக்ட் பண்ணுறேன். சர்வர் ஒரு சர்வர் ஐடி, யூஸ் ஐடியெலாம் கொடுத்துருவாங்க. ஸோ இதான் என்னோட இது. இதுதான் எனக்கு கொடுத்துருக்குற யூசர் ஐடி. யூசர் ஐடி இது மாறி இருக்கு. ஸோ ஒரு நிமிஷம் ஐடி ஐடி இருக்கு. இப்படி தான் கொடுப்பாங்க எனக்கு, இப்படி தான் கொடுப்பாங்க. இந்த ஐடியில் போய் என்ன பண்ணணும், இதில் தான் போய் கனெக்ட் பண்ணணும் சர்வரோட. நான் சென்னையில் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சென்னையில் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
இது வந்து எனக்குன்னு தனியாக ஒரு யூசர் நேம் கொடுத்துருவாங்க. இதுதான் யூசர். ஒவ்வொரு யூசருக்கும் எஸ்ஏபி யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு யூசருக்கும் வந்து ஒரு ஐடி கொடுப்பாங்க. பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு கொடுத்துட்டு இங்கே போய் பண்ணுவேன். இங்கே போன என்ன கேட்கும், இவங்க சர்வரில் போய் கனெக்ட் பண்ணிட்டேன் நான். இப்போது எஸ்ஐபிங்கிற அந்த பிஸ்னஸ் அப்ளிகேஷனில் லாக்ஆன் பண்ணுவாங்க. எஸ்ஐபி பிஸ்னஸ் இங்கே லாக்ஆன் பண்ணுவேன் நான். இதே சனரியோ தாங்க எல்லாத்துக்கும். இந்தியாவில் எல்லா யூஸருக்கும் இருக்கும். இங்கே போய் லாக் அவுட் பண்ணுவேன். நான் இங்கே என்ன சேவ் பண்ணாலும் எங்கே போய் சேவ் ஆகுது, மெயின் சாஃப்ட்வேர் வந்து சேவ் ஆகும். என் சிஸ்டமில் சேவ் ஆகாது, இந்த இதில் போய் சேவ் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதாங்க ஈஸி ஆக்சஸ். இதுதான் யூஸருக்கு, எல்லா யூஸருக்கும் இல்லைங்களா. இங்கே லாஜிஸ்டிக் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் இந்த சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணுவாங்க, எஸ்டியும் தான் யூஸ் பண்ணுவாங்க, லாஜிஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ப்ரொடக்ஷனு, டிபி, எல்லா குவாலிட்டி மேனேஜ்மெண்ட், எல்லா டிபார்ட்மெண்ட், அக்கௌண்டிங் நம்ம இதுதான் யூஸ் பண்ணுவோம். ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். இவங்க நமக்கு நம்ம மாடல் எஃப்ஐ டிபார்ட்மெண்ட் நம்ம இதான் யூஸ் பண்ணுவோம். ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் இது யூஸ் பண்ணுவாங்க. டே டு டே டிரான்சாக்ஷன் தான். எல்லா மாடலுக்கும் ஒரே சாஃப்ட்வேர் தான். எல்லா மாடலுக்கும் ஒரே சாஃப்ட்வேர் தான். இப்போ நான் போய் எதனா ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. நான் போய் ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் போடுவேன். இன்னைக்கு போடும்போது நான் இது போட்டு நான் சேவ் பண்ணணும். எங்கே சேவ் ஆகுது, சர்வரில் சேவ் ஆகும். ஒரு பிஓ போடுறேன்னு வச்சுக்கோ, பர்ச்சேஸ் ஆர்டர் போடுறேன்னா பேமெண்ட் கொடுக்குறேன், பர்ச்சேஸ் ஆர்டர் போடுறேன். எம்எம்ல இருந்து எஃப்ஐல இருந்து என்ன பண்ணுவோம், ஒரு ஜென்ரல் லெட்ஜர் டிரான்சாக்ஷன் நார்மலாக கம்பெனி போகுது. ஸோ என்ன டிரான்சாக்ஷன் போட்டு சேவ் பண்ணணும்னா என்ன, எங்கே சேவ் ஆகும், அங்கே போய் சேவ் ஆகும். இல்லை இப்போ எல்லாருக்கும் இதே சாஃப்ட்வேர் தான். யூகேக்கு அவங்களுக்கு இதே சாஃப்ட்வேர் தான், இந்தியாவில் நான் பண்ணாலும் இதே சாஃப்ட்வேர் தான். எல்லாருக்கும் ஒரே சாஃப்ட்வேர் தான். ஒரே சாஃப்ட்வேர் எல்லா மாடலும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு வந்து இதில் வந்து ரெண்டாவது பாயிண்ட் என்ன கேட்டிங்கன்னா, இந்த கீ பாயிண்ட் என்ன கேட்டிங்கன்னா, இஆர்பி சொன்னாலே அதோட கீ பாயிண்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து சிங்கிள் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். எல்லாமே ஒரே டேபிள் தான் அப்டேட் ஆகும். சிங்கிள் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ரெண்டாவது பாயிண்ட் வந்து ரியல் டைம் அப்டேட். இப்போ நான் ஒரு 100 கார் இருக்கு வச்சுக்கோங்க. என் டோட்டலாக 100 கார் இருக்கு. இப்போ யூகேலேருந்து சேல்ஸ் பண்ணுறாங்க, 100 கார் இருக்குது. யூகேலேருந்து 2 கார் சேல்ஸ் பண்ணுறாங்க. இமீடியட் என்ன ஆகும், ஸ்டாக் 98 காமிக்கும். எனக்கு பிளான்ட்லேருந்து ஒரு 10 கார் ப்ரொடக்ஷன் பண்ணி உள்ளே கொண்டு வர்றாங்க. 10 கார் ப்ரொடக்ஷன் பண்ணி உள்ளே கொண்டு வரும்போது ஸ்டாக் 108 காமிக்கும். இவங்க என்ன பேமெண்ட் பண்ணாங்கன்னா எஃப்ஐயில் வந்து கேஷ் ஆன் ஹேண்டு வந்து ஒரு 2 lakhs இருக்கு வச்சுக்கோங்க. ஸோ இவங்க வந்து வெண்டாருக்கு வந்து ஒரு 50,000 பே பண்ணாங்கன்னா இமீடியட்டாக என்ன ஆகும், கேஷ் இன் ஹேண்ட் வந்து 1,50,000 ஆகும். ஸோ இதுதான் சாஃப்ட்வேரு. இதை தவிர முக்கியமானது என்ன கேட்டால், இந்த 2 தவிர ரியல் டைம் அப்டேட் ஆகிட்டு இருக்கு. ரியல் டைம் எனக்கு யூஎஸ் கம்பெனி இருக்கான்னா அவனுக்கு இந்த டைம் இன்னைக்கு இந்த பிரான்ச்சில் எத்தனை சேல்ஸ் பண்ணியிருக்கா அங்கேருந்து பார்த்துக்கலாம். உங்கள்கிட்ட கேட்க மாட்டாங்க. இது வந்து இன்டகிரேஷனில் இருக்கும். இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு, இன்டகிரேஷன் இருக்கும். ஸோ இன்டகிரேஷன்னா என்ன, அதனால் இப்போ எம்எம் டிபார்ட்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, சேல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. நான் டெய்லி போய் கேட்க வேண்டாம் எத்தனை பர்ச்சேஸ், எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணி கேட்க வேண்டாம். இவங்க பர்ச்சேஸ் ஒரு என்ட்ரி போடுறாங்க வச்சுக்கோங்க. பர்ச்சேஸ் என்ட்ரி போட்ட உடனே என்ன ஆகும், எஃப்ஐக்கு எனக்கு இதே டாக்குமெண்ட் எனக்கு வந்துடும். உடனே தெரியும் எனக்கு. பர்ச்சேஸ் பண்ண உடனே எனக்கு தெரியும். நம்ம எதில் இருப்போம், அக்கௌண்ட்ஸ் பேயபிளில் இருக்கும். அக்கௌண்ட்ஸ் பேயபிளில் இது இந்த கஸ்டமர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு, இவர் வந்து 30 நாள் டைம் இருக்குது, 8ஆம் தேதி கொடுக்கணும்னு அவங்களும் சொல்ல மாட்டாங்க, நானும் கேட்க மாட்டேன். அதே மாதிரி எஸ்டியில் எதனா சேல்ஸ் பண்ணுறாங்கன்னா எனக்கு டாக்குமெண்ட், எஃப்ஐக்கு ஒரு டாக்குமெண்ட் வந்துடும். எங்கே வரும், அக்கௌண்ட்ஸ் பேயபிள் ஒரு மாடல் இருக்கும். அதில் வந்து எனக்கு டாக்குமெண்ட் வந்துடும். எனக்கு தெரியும் இந்த கஸ்டமருக்கு இவ்வளோ வரணும், ஒரு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. யார்ட்டையும் கேட்கணும்னா ஹெச்ஆர் போய் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்க மாட்டாங்க. எத்தனை பேர் வந்தாங்க இன்னைக்கு, எத்தனை பேர் லீவு, எத்தனை பேர் ஓட்டி, எத்தனை பேர் போனஸ் இருக்கா, போன மாதம் ஐக்கு இருக்கா, எதுவும் கேட்க மாட்டாங்க. அங்கே எப்படி கை வச்சோன்னு என்ட்ரு ஆகுது இல்லை, ஃபிங்கர் பிரிண்ட் வச்சோன்னே எங்கே அப்டேட் ஆகும், மெயின் போய் என்ட்ரு ஆகிடும், ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் என்ட்ரு ஆகிடும். ஸோ யார்ட்டையும் எதுவும் கேட்க வேண்டாம். ஒரே வீட்டுக்குள்ளே இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியும், நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு தெரியும், எல்லாம் என்ன பண்ணுறோம் எல்லாருக்கும் தெரியும். இஆர்பிக்கு முன்னாடி இப்படி கிடையாது. கண்ணை கட்டி விட்ட மாதிரி இருக்கும். பிஸ்னஸே பண்ண முடியாது. சென்னையில் உட்காந்துட்டு 4 கடை என்ன பண்ணுறாங்களோ ஏது பண்ணுறாங்களோ உங்களுக்கு ஒன்றும் தெரியாது.
நீங்கள் டெய்லியும் போயிட்டும் வர முடியாது. ஸோ பிஸ்னஸ் நமக்கெல்லாம் விடுங்க. இப்போது எம்என்சி கம்பெனி ரெண்டாவது வந்து இதான் ஹியூஜ் டேட்டா. எல்லா கண்ட்ரி டேட்டாஸ் இங்கே தான் இருக்கும், ஹியூஜ் டேட்டாஸ். இந்த ஹியூஜ் டேட்டா வந்து ஒரு சாதாரண சாஃப்ட்வேர்லாம் ஹேண்டில் பண்ண முடியாது, கஷ்டம். எவ்வளோ என்ட்ரி வரும் ஒரு நாளைக்கு? 5,000 என்ட்ரி 6,000 என்ட்ரி ஒன்று போகும் முடியும். அத்தனை டேட்டாவையும் வச்சு என்ன பண்ணுவாங்க? அந்த டேட்டாவிலேருந்து தான் ரிப்போர்ட் இது வந்து என்ன சொல்லுவோம்னா வி கால் இட் அஸ் ஆர் டு ஆர் சைக்கிள். நமக்கு வந்து எஃப்ஐ பொறுத்த வரைக்கும் வி கால் இட் அஸ் ஆர் டு ஆர் சைக்கிள். என்னென்னா ரிக்கார்ட் டு ரிப்போர்ட். ரிக்கார்டுனா என்ட்ரி பண்ணுறது, ரிப்போர்ட்டுன்னா ரிப்போர்ட்ஸ் எடுக்கிறது, பேலன்ஸ் ஷீட்டு, ஃபினான்ஷியல், ஒரு கஸ்டமர் எவ்வளோ கொடுக்கணும், பெயிண்டிங் எல்லாம். இதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா பி டு பி சைக்கிள்வாங்க, பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு. ஸோ ப்ரொக்யூர்மெண்ட் ஃபண்டில் வந்து ப்ரொக்யூர்மெண்ட் டு பேமெண்ட் வரைக்கும் இந்த சைக்கிள் இருக்கும். சேல்ஸ் பார்த்தீங்கன்னா ஓ டு சி, ஆர்டர் எடுக்கிறதுலேருந்து கஸ்டமர்கிட்ட பணம் வாங்குற வரைக்கும், ஆர்டர் டு கேஷ். இது ஓடிசி சொல்லுவாங்க, ஓடிசி இல்லை ஓடிசி, சேல்ஸுக்கு இப்படி சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம இதெல்லாம் இருக்கோம். ஸோ நம்ம இந்த சாஃப்ட்வேர் தான் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம், சாஃப்ட்வேர் லேர்ன் பண்ண போகிறோம். உங்களுக்கு நார்மலாக ஒரு சின்ன சாஃப்ட்வேர் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? இப்போது மற்ற அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் படிக்கிறீங்க, டேலியே படிக்கிறீங்கன்னா என்ன ஆகும்? நீங்கள் ஜாப் வந்து இந்தியாவில் தான் இருக்க முடியும், இந்தியாவில் தான் இருக்க முடியும், வேறு அப்ராடில் ட்ரை பண்ண முடியாது. ஸோ இங்கே தான் ட்ரை பண்ண முடியும். இது வந்து சின்ன ஒரு மீடியம் சைஸ் கம்பெனியை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ சேலரி அவங்களால அவ்வளோதான் கொடுக்க முடியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இது எத்தனை கண்ட்ரி யூஸ் பண்ணுறாங்க சொல்கிறேன், எத்தனை கண்ட்ரி யூஸ் பண்ணாங்க சொல்கிறேன். இது முடிச்சு உங்களுக்கு என்ன இன்னும் போயிடுங்க. ஸோ எத்தனை கண்ட்ரியில் இருக்குது பாருங்கள், 250 கண்ட்ரியில் யூஸ் பண்ணுறாங்க. இத்தனை கண்ட்ரிலையும் எஸ்ஏபி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சப்போஸ் நீங்கள் இங்கே முடிச்சா இங்கே தான் ஜாப் கிடையாது, அப்ராட் கொடுத்து எடுத்துக்கலாம், குளோபலாக இருக்கும் உங்களுக்கு ஜாப். அதே மாதிரி லாங்குவேஜ் வந்து இட்ஸ் நாட் அ பேரியர். இல்லைங்களா, லாங்குவேஜ் வந்து பேரியரே கிடையாது. இப்போ ஹிந்தி கூட சேர்த்துருக்காங்க. ஹிந்தி எவ்வளோ 44 லாங்குவேஜ் சப்போர்ட் பண்ணுது, ரஷ்யன், செர்பியன், சர்பீஸ் எல்லா லாங்குவேஜ் சப்போர்ட் பண்ணுது. ஸோ இதை முடிச்சிங்கன்னா இது வந்து சின்ன கம்பெனி யூஸ் பண்ண மாட்டாங்க, பெரிய கம்பெனியை யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அவ்வளோ ரெக்குவயர்மெண்ட் இருக்கும். நீங்கள் எதனா ஒரு இது சொல்லுங்கள், டேக் எனி மேனுஃபேக்சரிங் கம்பெனி எதனா சொல்லுங்கள், பெரிய கம்பெனி மேனுஃபேக்சரிங் கம்பெனி. டாடா மோட்டார்ஸு, எஸ்ஏபி. டாடா மோட்டார்ஸ் எஸ்ஏபியில் தான் இருக்காங்க. லேலண்ட் வந்து யூகே, அசோக் லேலண்ட் இந்தியா, லேலண்ட் எஸ்ஏபியில் தான் இருக்காங்க. யூ டேக் எனி கம்பெனி, நேம் எனி கம்பெனி, மேக்ஸிமம் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வில் பி யூசிங் எஸ்ஏபி. ஏன்னா இது இந்த சாஃப்ட்வேர் வச்சு அவங்க மேனேஜ் பண்ண முடியும், சின்ன சாஃப்ட்வேர் வச்சு மேனேஜ் பண்ண முடியும். மற்ற சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா 28 மாடல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. டேலி பண்ணணும், இதில் பண்ணணும்னா ஹெச்ஆர் பண்ணலாம், மெட்டீரியல் பண்ணலாம், அக்கௌண்டிங் பண்ணலாம். இது 3 தான் பண்ண முடியுங்கிற. பிளான்ட் மெயின்டெனன்ஸு, ப்ரொடக்ஷன் பிளானிங்லாம் அவங்க வச்சு பண்ண முடியாது. ஸோ இதாங்க, ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டேன் இன்னைக்கு. ஸோ நான் 6 மணிக்கு வந்துருங்க, 6 o'clock வந்துருங்க. ஸோ இதாங்க எஸ்ஏபி. உங்களுக்கு இது ஹிஸ்ட்ரி எல்லாம் பார்க்கணுன்னா இதுக்காக சர்ச் பண்ணாலே தெரியும், எஸ்ஏபி ஹிஸ்ட்ரி போட்டிங்கன்னா வரும். இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். இதோட மீனிங் தான் யாரும் தெரியாது. சரிங்களா, இது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க கேட்டிங்கன்னா 1972ல். சரிங்களா, ஐபிஎம்லேருந்து 5 எம்ப்ளாயி இருந்தாங்க. ஆக்சுவலி இவங்க என்ன சொன்னாங்க, ஐபிஎம்கிட்டே இந்த ஐடியா சொன்னாங்க அவங்க, இது மாதிரி பண்ணலாங்க, இஆர்பிலாம் புதுசாக போட்டு பண்ணலாம் அப்படின்னாங்க. ஒத்துக்கல, அவங்க வந்து கன்சிடர் பண்ணல. நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறதுன்னு விட்டாங்க. 5 பேர் வந்து தனியாக ஆரம்பித்தாங்க, ஒரே ஒரு கிளைண்ட்டுக்காக ஆரம்பித்தது. 1970ல் ஆரம்பித்தாங்க, 72ல் ஆரம்பித்தாங்க. ஒரே ஒரு கிளைண்ட்டுக்காக உட்காந்து ஆரம்பித்தாங்க 5 பேர். ஸோ இதான் ஆரம்பிக்கணும். ஸோ இந்த இஆர்பிங்கிற கான்செப்ட் வந்து ஏன் நம்மளால் ஃபஸ்ட்டு பண்ண முடியல, வை கான்ட் வி டூ, ஏன் பண்ண முடியும் நம்மளால? இஆர்பிங்கிறது ஏன் பண்ண முடியும்? மொத்த சாஃப்ட்வேர் எங்கிட்ட இருக்குங்க, அப்போ கொண்டு வந்துட்டேன் நான், ஃபஸ்ட்டே கொண்டு வந்துட்டேன். இஆர்பிங்கிற வந்து எப்படின்னா, இஆர்பிங்கிறது என்னது, என்ன ஷேர் பண்ணுறாங்க அவங்க, தே ஆர் ஷேரிங் த டேட்டா ஷேரிங். இது எப்போ பாசிபிலிட்டி ஆச்சு நமக்கு, எப்போ பாசிபிலிட்டி ஆச்சு? இன்டர்நெட்னு ஒரு கான்செப்ட் வந்தது, வேர் யூ கேன் ஷேர் த டேட்டா. இன்டர்நெட்டுங்கிற ஒரு டெக்னாலஜி வந்தது தான் இட் மேட் பாசிபிள். இந்த இந்த இன்டர்நெட்டும் ஒரு டெக்னாலஜி வரலன்னா இன்னைக்கு எஸ்ஏபி இஆர்பிலாம் ஒன்றும் கிடையாது. யூகேயில் இருக்கிற டேட்டா நான் எப்படி பார்க்குறது,
இங்கே இருக்கிற நான் போடுற டேட்டா எப்படி ஷேர் பண்ணுறது? ERP-ல வந்து டேட்டா வந்து ஷேர் பண்ண முடியும் ஆமாங்க. அப்படின்றதுனால தான் ERP ERP வந்துச்சு. SAP வந்துச்சு. ஆமாம். இப்போ டேட்டா நீ மெயிலில் எப்படி அனுப்பு அந்த காலத்துல என்ன இருந்துச்சு? நீங்கள் லெட்டர் எடுத்து உங்கள் ஃப்ரெண்டு சிங்கப்பூர் இருக்கார் எப்படி அனுப்புவீங்க? இப்போ வாட்ஸ்அப்லேயே அனுப்புறீங்க எல்லாமே. எப்படி பாசிபிள்? இன்டர்நெட் ஒரு டெக்னாலஜி வேர் யூ கேன் ஷேர் த திங்ஸ் தட் மேட் பாசிபிள் ஃபார் த இஆர்பி. எப்போவுமே இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியாக ஒரு டெக்னாலஜியாக அடுத்து வேறு வேறு டெக்னாலஜி ஓப்பன் பண்ணும். அடுத்து வந்து ஆனான்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, அது படிக்க போகிறதில்ல. இந்த டெக்னாலஜி ஃபஸ்ட்டே இருக்குது நம்மகிட்ட, ஏன் பண்ண முடியல நம்மளால்? ஆனாங்கிற இது ஒரு டெக்னாலஜி நம்ம ஈஸிசி தான் படிக்கிறோம். அடுத்தது நீங்கள் ஆனா படிப்பீங்க. இப்போ நீங்கள் பண்ணுறது வந்து இதுதான். சரி, ஸோ இது மெமரியோட கான்செப்ட். சரி, இப்போ நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுறீங்கல்ல, ஒரு மெமரி கார்டு வாங்குறீங்க, ஒரு ஜிபி கார்டு வாங்குறீங்க, ப்ரைஸ் எவ்வளோ? அப்ராக்சிமேட் சொல்லுங்க. ஒரு ஜிபி இப்போ நம்ம அஃபோர்டபுளாக இருக்குது. நான் காமிக்கிறேன் பாருங்கள் ரேம் ப்ரைஸு ஹிஸ்ட்ரி லிஸ்ட்டு. நான் காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து நிறைய பாசிபிள் ஆச்சு. ஓகேங்களா, நான் இதை எடுத்துக்கிறேன். நான் இதை எடுத்துக்கிறேன். இது பார்த்தா தலை சுற்றும் அப்படியே பாருங்கள். ஓகேங்களா, 1960 ஒரு ஜிபியோட ரேமோட ரேட்டு. ஆமாங்க, ஒரு டிராம் டைனமிக் ரேம் ரேட் எவ்வளோ? இல்லை, கம்பேரிட்டிவ் சொல்கிற கரெக்டு தான். 10 ரூபா கணக்கு தான் வரும். 2010 2025 இப்போ நான் அஃபோர்ட் பண்ண முடியுமா? 70லேயே டெக்னாலஜி எல்லாம் இருக்குது. கிளைண்ட்டை தெரிச்சு ஓடி போயிடுவோம் இந்த ரேட்லாம் சொன்னீங்கன்னா. நம்மளால அஃபோர்ட் பண்ண முடியாதுங்க. 1960 வந்து ஒரு ஜிபி ரேம் போட முடியாது நம்மளால. எப்படி தெரியுமா இருக்குங்க? ஒரு ரூம் சைஸ் இருக்கும். இங்கே பழைய ஸ்கூல் வச்சுருந்தாங்க ஒரு மாடலாக, அது ஒரு 2 ஜிபி தான் இருக்கும். பெரிய ரூம், பெரிய மிஷின், அதெல்லாம் ஸ்டோர் ஆகும். நம்மளுக்கு ஒரு டெக்னாலஜி வர 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 நமக்கு எல்லாமே இட் பிகேம் பாசிபிள். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோம். ஓகேங்களா? டெய்லி தான் டெய்லி. ஸோ இப்போ உங்களுக்கு ஐடியா கிடைக்குதா இஆர்பின்னு என்னன்னு, ஏன் வந்துச்சு உள்ள, எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? எல்லாம் சிங்கிள் சாஃப்ட்வேர். இந்த 3 கீ பாயிண்ட்: ரியல் டைம் அப்டேட்டு, சிங்கிள் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன், இன்டகிரேஷன் பிட்வீன் த மாடல்ஸ். இதுதான் கீ கான்செப்ட் இஆர்பியோட. ஓகே, நோட்ஸ் அனுப்புகிறேங்க. ரெக்கார்டிங்காக இருக்கும். தனியாக நோட்ஸ் பெருசாக ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு இஆர்பி தான் புரியுது இல்லை போகணும். இல்லை, இந்த ரெக்கார்டிங் செக்ஷன் இருக்கும். ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடுவேன். ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ண டன் ரெக்கார்டிங் கொடுங்க, முடிச்சுட்டு டன்